ஹாய், இட்ஸ் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். இப்பல்லாம் என்னோட லைஃப் ஸ்டைல் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தாங்க பக்கு பக்குன்னு போய்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு பிளான் ஆகுது. சரி, டைம் கிடைக்கிறப்பயே க்ளீனிங் வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பெட்ரூம் க்ளீனிங் வேலைகளை தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பெட்ரூமில் பெருசாக திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க, காட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு மேலே கீழே சைட்லன்னு எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுட்டு ஊர்ல இருந்தே துணி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டே வந்துட்டேன். பெட்ஷீட்டு, பெட்டு கவரு எல்லாமே அது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். அதை எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பில்லோக்கு எல்லாமே கவர் போட்டு அந்தந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. இங்கே மெயினாக கொசு வலை வேணுங்க. மற்ற எதுவுமே நம்ம வந்து இந்த காயிலு லிக்விடு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுற நிலமையிலையும் நம்ம இல்லை. யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்க வேண்டியதான். மோஸ்ட்லி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொசு வலையும் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டையும் க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டு ஃபேனையும் அழகாக போட்டு விட்டாச்சு. அது சுத்த சுத்த கீழே தரையும் வந்து காஞ்சிருச்சுங்க. இதுதாங்க என்னோட பெட்ரூம் க்ளீனிங் ரொட்டீன். மோஸ்ட்லி என்னோட பெட்ரூம் க்ளீனிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.